ஒரு காலை வேளையில் நாகப்பட்டினம் சென்றோம். பேருந்து நிலையத்திலிருந்து துறைமுகம் செல்ல ஆட்டோ கட்டணம் 100 ரூபாய் ஆகிறது. சர்வதேச எல்லையை கடக்கும் பயணம் என்பதால் விமான நிலையங்களைப் போலவே போர்டிங் மற்றும் இமிகிரேஷன் உண்டு. கப்பல் கிளம்புவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னால் கையில் பாஸ்போர்ட்டுடன் அங்கு இருக்க வேண்டியது அவசியம். விசாவுக்கென்று தனியாக கட்டணம் வசூலிப்பதில்லை. அதிகாலை 5 மணிக்கு நாம் துறைமுகம் சென்றபோது நீண்ட வரிசை இருந்தது. ஒரு பயணி 80 கிலோ வரை பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதிக்கிறார்கள். அதில் 23 கிலோ இலவசமாக எடுத்துச் செல்லலாம். மீதமுள்ளவற்றுக்கு 1 கிலோவுக்கு 50 ரூபாய் வசூலிக்கிறார்கள். 15 முதல் 30 நிமிடங்களில் போர்டிங், இமிகிரேஷன் நடைமுறைகள் முடிந்து விடுகின்றன. 5 மணிக்கெல்லாம் துறைமுகம் சென்றுவிட வேண்டும் என்பதால் காலை உணவுக்கு எதையாவது எடுத்துச் செல்வது நல்லது. கப்பலில் ஏறும் வரை உணவு கிடைக்காது. www.sailsubam.com என்ற இணையதளத்தில் தான் டிக்கெட்டுகளை புக் செய்ய வேண்டும். அதனுடன் உணவுக்கான கட்டணத்தையும் செலுத்திவிட்டால் கப்பலுக்கு சென்றதும் சமைத்த உணவுகளை வழங்குகிறார்கள். இல்லை என்றால் ரெடிமிக்ஸ், பொங்கல், நூடுல்ஸ் போன்றவற்றையே செய்து கொடுக்கிறார்கள். 250 கிராம் அளவுள்ள அவற்றின் விலை 200 ரூபாய். 1/2 லிட்டர் தண்ணீர் பாட்டில் 30 ரூபாய். காஃபி, டீயின் விலை 25 ரூபாய் தான் என்பது சற்று ஆறுதல். 7:45 மணிக்கு போர்டிங் கேட்டை திறந்து விடுகிறார்கள். ஏறுவதற்கு முன் கப்பல் முன்பு நின்று பயணிகள் பலரும் மறக்காமல் செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார்கள். பணிப்பெண்களின் வரவேற்பை தாண்டி கப்பலின் உள்ளே நுழையும் போது சில்லென்று நம்